அடுத்த தலைமுறை டிவியை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். கோவை பேரூராட்சி 13வது வார்டு உறுப்பினர் அன்னக்கிளி தன் மீது பொய்யான பண மோசடி குற்றச்சாட்டுகள் மற்றும் அவதூறு பரப்புவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்துள்ளார். பதிவு செய்யப்படாத சீட்டு நிறுவனம் நடத்தி பொதுமக்களின் பணத்தை திருப்பி செலுத்தாத நபர் தற்போது தன்னை சமூக வலைதளங்கள் மற்றும் ஊடகங்கள் மூலம் அவதூறு செய்யும் நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். தொகுதி 13வது வேடப்பட்டி பேரூராட்சி 13வது வார்டு கவுன்சிலராக இருக்கேன். நான் திமுக கவுன்சிலராக இருக்கேன். எங்கள் ஊரை சேர்ந்த வேடப்பட்டியை சேர்ந்த பிரதீப் ராஜுங்கிறவர் சீட்டில் இல்லீகலாக சீட்டு நடத்திட்டு வர்றாரு. அவரும் அவங்க மாமா வீரமணியும் நடத்திட்டு வந்துட்டு என்னையும் நான் 1.5 வருஷத்துக்கு முன்னால் அவர்கிட்ட சீட்டுக்கு ஆள்களை சேர்த்து விட்டு பணம் வசூல் பண்ணி வாங்கி கொடுத்துட்டு இருந்தேன். அதை முடிஞ்சு போச்சு. 1.5 வருஷத்துக்கு முன்னாலே முடிஞ்சிருச்சு. என்கிட்ட நான் சீட்டுக்கு சேர்த்து விட்டவங்களுக்கும் அவர் பணம் கொடுக்கல. அவர் அதில் வந்து ஒரு 11 லட்ச ரூபா கொடுக்கணும். அவங்க மாமா வந்து டிவிகேவில் இருக்கிறதுனால வந்துட்டு நீங்கள் திமுக கவுன்சிலர் தானே, நான் என்ன பண்ணிடுவேன்னு பார்த்துட்டு எனக்கு இது டிவிகேவில் வந்து எம்எல்ஏ அமைச்சர் எல்லாரையும் தெரியும், அவங்கெல்லாம் வச்சு அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே வந்து கொலை மிரட்டல் விடுத்து அவங்க குடும்பமே சேர்ந்து கொலை மிரட்டல் விடுத்தாங்க. நான் வந்து எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி தொண்டாமுத்தூர் போலீஸை விசாரித்து அவங்க வந்து இதில் உண்மை தன்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விசாரித்து அனுப்பிச்சிட்டாங்க 2 பேர்த்தையும். மறுபடியும் இப்போ எஸ்பி ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து எனக்கு தேவையில்லாமல் இழுத்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. வீடுக்கு வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. மறுபடியும் எங்கள் சொந்தக்காரவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி அவங்களையும் மிரட்டுறாரு. அவர் வீரமணிங்கிறவர் ரொம்ப மிரட்டுறாரு. எங்களை சார் சீட்டு அவரு நடத்தினாருங்க சார். நான் எப்படிங்க சார் 58 லட்சம் ரூபாய் தர முடியும்? சார் எங்க குடும்பத்துக்கு யாருக்குமே இது தெரியாதுங்க சார். நான் மட்டும்தாங்க சார் அவர்கிட்ட வரவு செலவு வச்சுட்டு இருந்தேன். இப்போ வந்துட்டு எங்க குடும்பத்தையும் சேர்த்து இழுத்து, எங்க குடும்பம் மட்டும் இல்லைங்க சார், எங்க உறவினர்கள் எல்லாத்தையுமே இழுக்கிறாங்க சார். இழுத்து தேவையில்லாம பண்றாங்க. அது போக அவருக்கு நான் 58 லட்ச ரூபா தரணும்னு ஏதாவது லீகலாக கொடுத்து சொல்லுங்க சார். நான் அவர்கிட்ட எந்த ஒரு காசும் வாங்கவே இல்லைங்க சார். நான் தான் அவருக்கு நிறைய காசு சீட்டு காசு அது இதுன்னு எல்லாம் ஃபைனான்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டேங்க சார். என்னோட நகை எல்லாமே அடமானம் வச்சு கொடுத்துட்டேங்க சார். கவுன்சிலராக இருந்து ஒன்றும் இல்லாமல் இருக்குங்க சார். இப்போ என்ன எஸ்பி ஆஃபீஸ் என்ன மேடம் புகார் கொடுக்குறீங்க? நான் என் மேலே இல்லை எந்தவித புகாரிட்டுமே இல்லைன்னு தொண்டாமுத்தூரில் வந்து நிரூபிச்சுட்டாங்க, சொல்லிட்டாங்க. இப்போ மறுபடியும் இங்கே கொடுத்துருக்கறனால நான் மறுபடியும் அதே கம்ப்ளைண்டே கொடுத்துருக்கேங்க சார். என்னை விசாரித்து அவங்க முடிவு பண்ணுறோன்னு சொல்லி கொடுத்துருக்குறேங்க சார். இந்த இவங்க வந்து தொண்டாமுத்தூரில் வேடப்பட்டி பேரூராட்சியோடைய 13வது வார்டு மெம்பராக இருக்கிறாங்க. இவங்களுடைய புகார் என்னன்னாங்க, இவங்களுக்கு தெரிஞ்சுதா இவங்கள்ட்ட வந்து உதவி கேட்டு வந்த பிரதீப் ராஜன் அக்கா நான் இது மாதிரி பலர்கிட்ட ஏமாத்திட்டேன் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னோன்னா இவங்க எல்லார்ட்டையும் ஹெல்ப் பண்ணி இவங்களுடைய பணங்களையெல்லாம் கொடுத்து சீட்டில் ஏமாந்தவங்களுக்கு எல்லாமே கவலைப்படாதீங்க கொடுத்துருவாங்க, இல்லைனாலும் நான் நின்று பண்ணித்தரேன்னு சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அவங்க மாமா அவங்க குடும்பம் எல்லாரும், அதாவது மாமன்றது அந்த வீரமணி, இவங்க எல்லாரும் சேர்ந்து இவங்க தான் பணமே கொடுக்கணுங்கிற மாதிரி கொண்டு வர்றாங்க. அதாவது ஒரு சீட்டு போட்ட ஒரு நபருக்கு 58 லட்ச ரூபா சீட்டு காசாக கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய பொய்ங்கிறத முதல்ல நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஒரு சீட்டு போடுறது அப்போ 58 லட்ச ரூபா ஒரு நபருக்கு சீட்டு கொடுக்குறாருன்னா அவர் 10-20 கோடி ரூபாய்க்கு வரவு செலவு பண்ணால் மட்டும்தான் அந்த அளவுக்கு வரவு செலவு செய்ய முடியும் முதல் கட்டமாக. அப்போ அவருக்கு உண்மையாலுமே சீட்டு பதிவாயிருக்கா? இதை வந்து எங்கள் வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க எல்லாரும், ஒரு 10-20 பேர் லேடிஸு, அடையாளம் தெரியாத ஆட்கள். இப்போ சீட்டு கூட இல்லாத வீரமணியும் அந்த பிரதீப் ராஜனும் சேர்ந்து உள்ளார பூந்து சண்டையை போடுறாங்க வீட்டுக்குள்ளார. அப்போ நாங்கள் வந்து எஸ்பி ஆஃபீஸில் இந்த மாதிரி வந்து எங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கும் போது அவங்க வந்து ஒரு கவுண்டர் கம்ப்ளைண்ட் இவங்க 55 லட்ச ரூபா ஏமாத்திட்டாங்கன்ட்டு போய் தொண்டாமுத்தூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க. இந்த 2 புகாரையும் விசாரித்த காவல்துறை, நீ முதல்ல சீட்டு நடத்துறது கரெக்டாக நடத்திக்கிறியா, எல்லா டாக்குமெண்ட்டையும் கொண்டு வா, ஒரிஜினல் இருந்தால் கொடு, இவைய வாங்கினதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது எல்லாத்தையும் கேட்குறாங்க. ஒரு ஆதாரங்கள் கூட கொண்டு வந்து கொடுக்கல. முறையாக இன்ஸ்பெக்டர் எஸ்பி எல்லாருமே முறையாக விசாரித்து இதில் உண்மை இல்லைன்னு சொன்ன பின்னாடியும் இவர் என்ன பண்ணுறாரு, உன்னை அவதூறு பரப்புறேன் அப்படிங்கிறதுக்காகவே வந்து சும்மா மீண்டும் ஒரு பொய் புகாரை கொடுத்துட்டு அந்த புகாரோட உண்மைத்தன்மை இல்லாத முடிக்கப்பட்ட புகார் மேலே மீண்டும் ஒரு புகாரை பொய்யா கொடுத்து நம்ம பத்திரிகை நண்பர்களை கூப்பிட்டு பத்திரிகையில் இவங்களை வந்து இந்த கவுன்சிலர் ஏமாத்திட்டாங்கன்னு சொல்கிறது மூலயமா இவங்களுக்கு ஒரு அவப்பெயரை உண்டாக்கி அவதூறை உண்டாக்கிட்டு இருக்காரு. அதுக்காக நான் அடுத்தது இப்போ அவதூறு வழக்கும் கொடுத்துருக்கணும், அவதூறு வழக்கு பதிவு செய்யணும். இந்த மாதிரி எந்த உண்மையும் இல்லாமல் காவல்துறை விசாரித்து முடித்த வழக்குக்கு மேலே
மேற்கொண்டு நீங்க சிவில் நீதிமன்றத்துக்கு போங்கன்னு அவங்க அறிவுறுத்தின பின்னாடியும் தவறு இருக்கும் பட்சத்தில் இது வந்து ஒரு பணப்புகார். நீ சீட்டு நடத்தி மோசடி செஞ்சிருக்க, கேஸ் போட்டா உங்க மேலதான் கேஸ் போடணும். அவங்க சீட்டு எடுத்தேன்னு சொல்றவங்க மேல எப்படி கேஸ் போட முடியும்? சீட்டு எடுத்தா நமக்கு தெரியும், ஒரு ஜாமீன் வாங்கிட்டு தான் சீட்டு எடுக்க முடியும். 2 பேர் சாட்சி கையெழுத்து, ஜாமீன் கையெழுத்து, ப்ரோ நோட்டு, பத்திர பேப்பர் வாங்கிட்டு தான் எந்த சீட்டு கம்பெனியா இருந்தாலும் சீட்டு கொடுப்பாங்க. இல்ல குறைஞ்சபட்சம் செக்காவது வாங்கிட்டு தான் சீட்டு கொடுப்பாங்க. இப்படி எந்த விதமான முகாந்திரமும் இல்லாம சீட்டு நான் 58 லட்ச ரூபா ஒரு தனிநபருக்கு கொடுத்துட்டேன், அவங்க என்னை ஏமாத்துட்டான் அப்படின்னு சொல்ற ஒரு சீட்டு கம்பெனி முதலாளி இந்த பிரதீப் ராஜனா தான் இருப்பாரு. அவர் மோசடி செய்யணும், அந்த மக்களை ஏமாத்தணுங்கிறதுக்காக யாரோ ஒருத்தர் மேல இந்த புகாரை மாத்தி போட்டிருக்கிறாருங்கிறது தான் உண்மை. ஸோ அதனால இதை வந்து ஐயா வந்து ஏற்கனவே எஸ்பி ஐயா வந்து முறையாக விசாரிச்சிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன்லையும் கரெக்டாக இன்ஸ்பெக்டரையும் விசாரிச்சிருக்காங்க. தொடர்ந்து இது தவறான தகவல்களை பரப்புற மேற்கொண்ட நபர்கள் மீது முதல்ல குற்ற வழக்கு பதிவு செய்யணுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். நாங்களும் அதுக்குண்டான சட்ட ரீதியான அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போயிருக்கோம். அதோட முதல் படி இது. பத்திரிகை நண்பர்கள் தொடர்ந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். உண்மை செய்திகளை மறுபடியும் மீண்டும் மக்களுக்கு சொல்லணுங்கிறதா எங்களோட வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.